அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கரு குருஷித் மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம். 3000 வருடமாக ஒளி தேகமாக இன்று வரை ஆதி பிரணவ யோக ஞானசத்தர் ஒளி தேகி இருக்கிறார். அவர் எனது மகா ஞான குரு. அவர் சிஷியர் எனது குரு. அவர் சிஷியர் ஆதிநாத மகரிஷி அவர்களுக்கு உபதேசம் செய்துள்ளார். அந்த உபதேசத்தை என் ஞான குரு ஆதிநாத மகா ஞான குரு அவர்கள் எனக்கு உபதேசம் செய்து அதை குருசித்து மையம் என்று வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ திருவள்ளுவர் எழுதிய பாட்டு விளக்கம் செய்முறை பயிற்சி கவனிய. கற்க கசடு அற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகை எழுதிட்டார். எழுதும் திருவள்ளுவர். அவர் கேட்டாதான் தான் பெற்ற அனுபவத்தை பாட்டை எழுதிட்டார். அவர் கேட்ட எதை வச்சு எழுதி அவர் கேட்டால் தான் தெரியும். அப்போ அதை ரகசியத்தை ஞானிகள் தான் உறுதியாக கூற முடியும். பாட்டோட விளக்கம், அதை எப்படி செய்வது? கற்க, எதை கற்பது? இந்த பூமியில் இந்த உலகத்தில் கற்க என்னென்ன? 10th +2 பாலிடெக்னிக்கல் டிகிரி, இன்ஜினியரிங், பிஹெச்டி, டாக்டர், கலெக்டர், இது மாதிரி ஒவ்வொரு படிப்பில் பார்த்தீங்களா அவங்க அதை கற்க, எதை கற்பது? கற்க கசடு அற. எதை கற்கணும்? கசடு அற, கசடை அறுக்கக்கூடிய கல்வியை கற்க அப்படிங்கிறார். கசடு என்றால் என்ன? அழுக்கு. அப்போ அழுக்குன்னா என்னன்னா, திருமணம் செய்கிறாங்க. பையனுக்கு 29 வயசு, பொண்ணுக்கு 21 வயசு. அப்போ அந்த பையனோட எண்ணம் ரத்தத்திற்கு உயிரினுக்கு வந்துடுது. பெண்ணோட எண்ணம் ரத்தத்தில் கருமலுக்கு வந்துடுது. 2 பேரும் இணையிறாங்க. அப்போ 50 வருஷம் அவங்களுடைய எண்ணப்பதிவில் பலவிதமான எண்ணாலைகளாக இருக்கும். அந்த எண்ணப்பதிவில் தான் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வெளியே வந்தவுடன் தொப்புளுடைய அறுத்து ஸ்டெம் செல் அதை செக் பண்ணி பார்த்தா அதில் 21க்கு மேற்பட்ட எண்ணாலைகள் இருக்குது. தாஜந்தோட எண்ணப்பதிவு இருக்குது. அந்த எண்ணப்பதிவுகளை, அந்த அழுக்குகளை பிளட்டில் தான், உடம்புல தான் கலந்துருக்கு. கசடு அற. அந்த கல்வியை குருட்டு கேட்டு கசடு அறுக்கும் கல்வியை கற்றுக்கொள். கற்றவை கற்ற பின் அதை கற்றதுக்கப்புறம் நிற்க அதுத்தக. நிற்கனா அதையே சொல்லிக் கொண்டிரு, அதிலேயே இரு. அப்போ கசடு அற அப்படிங்கிறதுனா எதுதான் உடம்பு இருக்கக்கூடிய கசடுகளை, எண்ணலைகளை அழிக்கக்கூடியது என்றால் இந்த உலகத்தில் ஆதி நாதத்தால் மட்டுமே நம் உடம்புக்கூடிய கசடுகளை, அழுக்குகளை, கர்ம வினைகளை அழிக்க முடியும். வேற எந்த மந்திரத்தாலும் முடியாது. மந்திரத்தில் 7 கோடி மந்திரம் இருக்கு. 7 கோடி மந்திரத்தாலும் அழிக்க முடியாது. அந்த கசடை அழிக்கக்கூடிய சக்தி ஆதிநாதத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஆதிநாதத்தை ஆதிநாத வாசியத்தையில் நாங்கள் கற்றுத்தருகிறோம். கருகுருஷித் மேல் விவரங்களுக்கு கருகுருஷித் மையம் 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.